அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் அண்ட் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீதி வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகில் பகுதியும், திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகில் பகுதியும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? ஏன்னா வரக்கூடிய உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். வெறுமனே தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து உங்களால் பலன் அடைஞ்சிக்க முடியும், மார்க்கும் உங்களால் எடுக்க முடியும், சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நீதி வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நீதி வெண்பா. இது யார் இயற்றிருக்கா அப்படின்னா காப்பா செய்குதம்பி பாவலர். காப்பா அப்படின்னு போட்டக்கூடாது, கா, சரிங்களா? இதை கூட நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ல இதை கூட ட்விஸ்ட் வச்சு கூட கேட்கலாம், சரியா? க ப, சரிங்களா? காப்பா செய்குதம்பி பாவலர், சரிங்களா? ஓகே, எக்ஸாம்ல கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஸ்கூலில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டு, நான் வைக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டு, அதெல்லாம் உங்களை ட்விஸ்ட் பண்ணி விடணும், உங்களை மார்க்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா காப்பான்றிருக்கா நான் கேப்பான்னு மாற்றுவேன், சரியா? அப்போ நீங்கள் மாட்டிக்க கூடாது. அப்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? அப்போ அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும். இந்த மாதிரி மைனூட்டாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போது போர்டு எக்ஸாமில் கேட்பாங்களா சார் அப்படின்னா போர்டு எக்ஸாமில் அந்த மாதிரி பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல் டெஸ்ட், நான் வைக்கக்கூடிய வேதாந்தில் வைக்கக்கூடிய டெஸ்ட்லாம் இந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்கும்போது நீங்கள் மாட்டிக்க கூடாது, சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கூட உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். கா ப செய்குதம்பி பாவலர், கா ப செய்குதம்பி பாவலர், சரிங்களா? நீதி வெண்பாவை இயற்றினது யார் அப்படின்னா கா ப செய்குதம்பி பாவலர், சரிங்களா? சரி, ஓகே. நுழையும் முன் அப்படின்றது பாருங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படிச்சவங்க வழி தான் அரசு போகும். இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய போஸ்டிங்ல யார் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்கள எடுக்கக்கூடிய முறையே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாலாம் கிடையாது. அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருக்கும். அதுலேயும் ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் வந்து எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னே தெரியாது. சிலபஸ் இருக்கும், நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா என்சிஆர்டி, அது ஃபுல்லத்தையும் படிக்கணும். அது 6வதுலேருந்து 12வது வரையும் படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி புக் இருக்கும். இப்போ வந்து பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடையது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி புக் இருக்கும். ஹிஸ்ட்ரினா இவங்களோட புக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெயின் சோர்ஸ் புக்கும் படிக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஜென்ரலாக படித்து கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாலாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள அசஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி டேக்கிள் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுதி கடைசியாக ஒரு வழியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும். அப்போது அந்த ஒரு எக்ஸாம் ஏன் இவ்வளோ டஃபஸ்ட், இந்தியாஸ் டஃபஸ்ட் எக்ஸாம்னு எதை சொல்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி தான் சொல்கிறாங்க, சரி? இந்தியாஸில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் எக்ஸாம்னு எதை சொல்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான். ஏன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் அதில் எடுக்க போகிறது யார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான வந்து மூளைத்திறன் கொண்டவர். நல்லா வந்து அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு தகுதியானவங்களா அப்படின்றத பார்ப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப டஃபஸ்டான எக்ஸாமாக இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டஃபஸ்டான எக்ஸாமாக இருக்கும், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஏன்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டே அவங்க வந்து ஆட்சி செய்யணும், கரெக்டாக வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கு இது சரி பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க எல்லாமே என்ன பண்ணணும், இதெல்லாமே கரெக்டாக பார்க்கணும். அப்போது கற்றோர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படித்தவங்க வழி தான் அரசு போகும். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படித்தவங்க வழி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு போகும் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா சங்க இலக்கியம் சொல்லுது, சரிங்களா? கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். தோன்ற அளவுக்கு எப்படி நீர் சுரக்கும்? அதாவது நம்மளுடைய திருக்குறள் ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆழமாக நோண்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீர் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் படிக்க 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 தான் உங்களுடைய அறிவு அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் படிக்க 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 தான் என்ன ஆகும், உங்களுடைய அறிவு அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அடுத்து போய்கிட்டே இருக்கும். இப்போ கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள், சரிங்களா? அப்போ தோண்டும் அளவு ஊறும் நீர் போல, தோன்ற அளவு இருக்கக்கூடிய நீர் மாதிரி எவ்வளவு தூரம் தோன்றமோ அதுக்கேற்ற மாதிரி நீர் என்ன ஆகிட்டு இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும்.
அது மாதிரி நம்ம படிக்க 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 நமக்கு அறிவு அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம படிக்க 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 என்ன ஆகும், நமக்கு அறிவு அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்றது புரியுதா? எந்த பாயிண்ட் சொல்றேன்னு புரியுதா? அப்போ கற்றோர் வழி அரசு செல்லும்ங்கிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்ன சொல்லுது, படிச்சவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் இருக்கும். இப்பயுமே பாருங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ல யார் இருக்கா, படிச்சவங்க தான் இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு, படிச்சுட்டு தான் அந்த இருக்கக்கூடிய டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்க அந்த இடத்துல வேலையில் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படிச்சவங்க வழி தான் அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அதான் சொல்லுது, இப்ப இருக்கக்கூடிய காலமும் அதான் சொல்லுது. அதனாலதான் படிச்சவனுக்கு கட்டு சோறு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கவனுக்கு கட்டு சோறு தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ நீங்க நல்லா படிச்சிட்டீங்க, நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி டாக்டர், இல்லை வந்து ஐஐடியில் பெரிய ஒரு ஜாப் நல்லா வாங்கிட்டீங்க, பெரிய கம்பெனியில் வாங்கிட்டீங்க, கூகுள் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலாம் போய் பிளேஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. இப்போ வந்து கூகுளுடைய சிஇஓ யார் இருக்கா, சுந்தர் பிச்சை, அவர் தமிழர். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் போகும்போது எப்படி இருக்கும், அடே எல்லாரும் மதிப்பாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது வரையும் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களுடைய பையன் சொல்றது மாறி இவங்களுடைய அப்பா இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனுடைய அப்பா தான் இவர், ஐஏஎஸ் ஆஃபீஸரோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரையும் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க அப்பா வச்சு உங்களை அடையாளமா சொல்லுவாங்க. நீங்க வேலைக்கு பெரிய பெரிய போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் இவருடைய அம்மா, இவருடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்துருவோம். சரிங்களா? அப்ப கற்றோர் வழி அரசு செல்லும்ங்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். கல்வியை போற்றுறது, சரிங்களா, கல்வியை வந்து போற்றி கற்கிறத பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு காலம், சரிங்களா, புறநானூறு காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். புறநானூறு காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்வியை போற்றிக்கிட்டு தான் இருக்கும். கல்வி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், போற்றி 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 அடுத்த ஸ்டேஜ் நம்ம கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நம்ம எப்படி ஒரு பூக்களை நாடி சென்று போய் வந்து அந்த பூக்களை நாடி சென்று எப்படி போய் வண்டு போய் தேன் பருகுதோ அது மாதிரி நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நம்ம தான் தேடி போகணும், நல்ல நல்ல புக்ஸை தேடி போய் என்ன பண்ணணும், நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் படிச்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். அதுவா நமக்கு வந்து அந்த அறிவு வராது. சரிங்களா? நம்ம தான் என்ன பண்ணணும், போய் 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 புதுசா இருக்கக்கூடிய புக்ஸை எடுத்து 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 படிச்சு 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 என்ன பண்ணணும், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அறிவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்களை நாடி சென்று தான் நம்ம என்ன பண்ணணும், அறிவை பெற்றுக்கொள்ளணும். நூல்களை நாடி சென்று என்ன பண்ணணும், நம்ம அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், உங்களுடைய அறிவை தேடி போகணும். உங்களுடைய புக் எங்க இருக்கு, நீங்க அறிவு வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த துறை எது இருக்கு, அது சம்மந்தமா இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்து நீங்க தான் என்ன பண்ணணும், போய் தேடி 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 போய் என்ன பண்ணணும், அதை நீங்க படிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம இந்த பாடலுக்கு வந்துருவோம். இந்த பாடல் பாருங்க. அருளை பெருக்கிய அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேரலை அடுத்துவதாம் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கிய அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேரலை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. சரிங்களா? அருளை பெருக்கிய அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேரலை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வரிப்பா. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வரி. சரிங்களா? அருளினை பெருக்கி, அருளை பெருக்கி அப்படின்னா அருளினை பெருக்கி. சரிங்களா? எதை பெருக்கணும், அருளினை நம்ம பெருக்கணும். சரிங்களா? அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சீராக்கணும். எப்பயுமே அறிவு வந்து கரெக்டா இருக்கணும். நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீய வழி. தீய வழியில நம்ம போயிடக்கூடாது, எப்பயுமே நல்ல வழியில தான் நம்ம போகணும். அப்போ அறிவை வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், அருளை நம்ம பெருக்கணும். சரிங்களா? நம்ம கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரேஸ், அந்த அருளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெருக்கிக்கணும். அந்த அருளை எப்படி சார் பெருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலயமாகும், மற்றவங்களுக்கு நம்மளால முடிந்த ஹெல்ப் செய்யறது மூலயமாகும் தான் அந்த அருள் அப்படின்றது நமக்கு பெருக்கும். அந்த அருள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி செய்யணும், அந்த புண்ணியத்தை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதன்படி அருளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். அருளை என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். அறிவை நம்ம சீராக்கணும். அறிவை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சீராக்கணும், அறிவை சீராக்கணும். அப்போ நம்ம பட்டியே வந்து தப்பான வழியில போயிடக்கூடாது. நமக்கு என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆலயம் இருக்கும், என்ன பண்ணோம், இது பேர் என்ன, காய்கறிங்க கட் பண்ணும். சரிங்களா?
அப்ப நம்ம எந்த விதத்துக்கு உபயோகிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு தான் அந்த கத்தியை பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ அருளை பெருக்கி அறிவை திருத்தி, அறிவை என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். சரிங்களா? அப்ப தப்பான பாதையில நம்ம என்னைக்குமே போயிடக்கூடாது. தப்பான பாதைன்னு தெரியுதுன்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி அப்படியே சரியான பாதைக்கு என்ன பண்ணணும்? வண்டி அப்படியே திருப்பிடணும். ஓ, இது தப்பான பாதையா? அப்படியே திருப்படா வண்டியை, போடு செகண்ட் கியரை போட்டு ரைட்டான பாதையில வண்டியை விடுறா அப்படின்னு என்ன பண்ணணும்? கரெக்டான பாதைக்கு போகணுமே தவிர தப்பான பாதைக்கு நம்ம போகக்கூடாது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மயக்கம் அகற்றி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த மயக்கம், மயக்கம் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமை, அறியாமையை நம்ம அகற்றணும். மருளை அகற்றி, மருள்னா மயக்கம். சரிங்களா? அந்த மருளை அகற்றி, மருள்னா அந்த இருக்கக்கூடிய அறியாமை, அந்த அறியாமையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகற்றணும். நமக்கு அறியாமைனா என்ன? சார் இப்போ எனக்கு வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியவே மாட்டேது சார். ஒரு பேங்க்ல போயிட்டு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் அறியாமை. இதெல்லாம் நமக்கு தெரியல எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சரிப்படுத்தணும். நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்றாட வாழ்க்கையில வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கணும். வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கணும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, மதிக்கும் தெருளை. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், பொருத்துவதும் கல்வி என்றே போற்று, பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியது அருளை பெருக்கணும், அறிவை நம்ம சீராக்கணும், மயக்கம் அகற்றி, மயக்கம்னா அறியாமை, அந்த அறியாமை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமா அகற்றிடணும். சரிங்களா? அந்த அறியாமை, நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை, நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியாம இருக்கு அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இல்லை, இது நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நமக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். கண்டிப்பா அது இருக்கக்கூடிய வாழ்வியல் இருக்கக்கூடிய சில விஷயம், நமக்கு வந்து பேங்க்ல போயிட்டு பணம் எடுக்க தெரியணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. அறிவுக்கு தெளிவு தந்து, அறிவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவு தரணும். அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி. உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது எது அப்படின்னா கல்வி தான். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்க்கக்கூடியது எது அப்படின்னா அது கல்வி தான். சரிங்களா? அப்போ மதிக்கும் திரளை அறுத்துவதாம் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. சரிங்களா? எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்வியை போற்றி கற்கணும். கல்வி என்ன பண்ணணும்? போற்றி கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருளினை பெருக்கி அறிவை திருத்தி, அருளை நம்ம பெருக்கணும். சரிங்களா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி, அறிவை சீராக்கி, அறிவை வந்து நம்ம சீராக்கிக்கணும். தப்பான பாதையில நம்ம போயிடக்கூடாது. தப்பான பாதையில போறோம்னு தெரிஞ்சுன்னா அப்படி நிப்பாட்டிடணும் எல்லாத்தையும். ஓகே, தப்பான பாதையாது, ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துணும், வண்டியை எடுத்துட்டு ரைட்டான பாதையில நம்ம என்ன பண்ணணும்? போகணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தீய செயல் ஈஸியா வந்து நம்ம கை கூட வந்துடும் எல்லாமே. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் பார்த்து எது சரியானது தவறானது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயணிக்கணும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி, மருள் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மயக்கம், அந்த இருக்கக்கூடிய மயக்கத்தை அகற்றணும். சரிங்களா? மதிக்கும் தெருளை, அறிவுக்கு தெளிவு தரணும். நம்மளுடைய அறிவுக்கு தெளிவு தரணும். தெளிவு தந்து மதிக்கும் தெருளை அறுத்துவதாம் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், பொருத்துவதும் கல்வி என்றே போற்று, பொருத்துவதாம் கல்வி என்றே போற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சதா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதான் பாருங்க. அருளினை பெருக்கிய அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அணிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே. எனவே அந்த அருதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, சதம் அப்படின்னா 100 அப்படின்றது பொருள். இப்போ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, விராட் கோலி சதம் அடித்தார், தோனி சதம் அடித்தார், சச்சின் சதம் அடித்தார். சதம்னா 100ன்னு அர்த்தம். சரிங்களா? ஒருவருடைய புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும், ஒருத்தவங்களுடைய புலமை எந்த அளவுக்கு அவங்க புலமையா பேசுறாங்க. இப்போ தமிழ் எடுத்துட்டீங்கன்னா நல்லா புலமையா பேசுவேன், நல்லா தமிழை வந்து நான் என்ன பண்ணுவேன்? சரளமா பேசுவேன், தப்பு இல்லாம பேசுவேன், அது புலமை. நினைவாற்றல் அப்படின்னா எனக்கு ஞாபகம் எவ்வளவு இருக்குது, என்னுடைய நுண்ணறிவு, அதாவது வந்து என்னுடைய சப்கான்சியஸ் மெமரி பவர் எப்படி இருக்குது, அந்த டைம்ல நான் எப்படி ஆன்சர் சொல்றேன், நுண்ணறிவு. இதெல்லாமே சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்கள். சரிங்களா? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். இந்த மாதிரி விடையளிக்கக்கூடியதான் சதாவதானம். சதம் என்றால் 100 என்பது பொருள். சதம் அப்படின்னா என்ன? 100. ஒருத்தவங்களுடைய புலமை, ஒருத்தவங்களுடைய புலமை, அதுக்கடுத்து அவங்களுடைய நினைவாற்றல், ஒருத்தவங்களுடைய புலமையையும் ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல், அவங்களுடைய நினைவாற்றலையும் அவங்களுடைய நுண்ணறிவையும், ஒருத்தவங்களுடைய இருக்கக்கூடிய நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்கள். சரிங்களா? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல், அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு விடையளிக்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க? சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சதாவதானம். சரிங்களா? சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. சதம் என்றால் 100,
ஒருத்தவங்களுடைய புலமை, ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல், ஒருத்தவங்களுடைய நுண்ணறிவு, இதை சோதிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் புகழ்த்தக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. நூல்வழி பாருங்க. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். சரிங்களா? நிறைய செயல் பகுதி வருது, ஆத்தர் பேரை நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? நிறைய செயல் பகுதி வருது சார், அதனால குழம்பிட்டேன் சார் அப்படின்னு மறந்துடக்கூடாது. சரிங்களா? சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். 1874 முதல் 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். எந்த ஊரை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இடலாக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலயே பாத்தீங்க அப்படின்னா செயல் ஈற்றக்கூடிய திறன் பெற்றவர். எத்தனை வயசு? 15 வயசு. 15 வயசுலேயே பாத்தீங்க அப்படின்னா செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். 15 வயசுலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய யாரு? நம்மளுடைய செய்குதம்பி பாவலர். நம்மளுடைய செய்குதம்பி பாவலர். அப்போ சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கினவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். 1874 இருந்து 1950. சரிங்களா? 1874 இருந்து 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலேயே செயல் ஏற்றுவார். நம்ம 15 வயசுல விளாண்டுகிட்டு இருந்திருப்போம், ஸ்கூல் ஏதாச்சும் போயிட்டு இருந்திருப்போம். அந்த வயசுல செயல் இயற்றுவாராம். செயல் இயற்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. செயலை படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், செயல் இயற்றுறது அதை விட பெரிய விஷயம். சரிங்களா? செயலை படிச்சு புரிங்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ இந்த டக்குன்னு இந்த பாட்டை படிக்கும் போதே நமக்கு எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்கலன்னா என்ன நினைப்போம்? ஏதோ அருளை பெருக்க சொல்றாங்க, அறிவை சீராக்கணுமா ஏதோ சொல்றாங்க, ஓகே அப்படியா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இந்த பொருள் கொடுக்கறதுனால நமக்கு ஏதோ புரியுது. ஓகே இதெல்லாம் சொல்றீங்களா, ஓகே இதுதானா அது, ஓ அதுதானா இது அப்படின்னு புரியுது. புரியுதுங்களா? இல்லைன்னா நமக்கு ஒன்றும் புரியாது, கஷ்டப்படுவோம். என்னத்தை சொல்ல வராங்க இவங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுவோம். சரிங்களா? இப்ப சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். 1874 இருந்து 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலேயே பாத்தீங்க அப்படின்னா செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். சீரா புராணத்தை எழுதுனது உமரவு புலவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். சரிங்களா? ஓகே. 1907 மார்ச் 10, இது ரொம்ப முக்கியம் அந்த டேட். 1907 மார்ச் 10 பாத்தீங்க அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கத்துல அறிஞர் பலர் முன்னிலையில 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். அப்போ 1907 மார்ச் 10. சரிங்களா? 1907 மார்ச் 10ல பாத்தீங்க அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கம். சரிங்களா? எங்க? சென்னையில இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கம். அங்க பாத்தீங்க அப்படின்னா அறிஞர் பலர் முன்னிலை. சரிங்களா? நிறைய பேர் அறிஞர் இருக்காங்க, அவங்க முன்னாடி போயிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி செயல் இயற்றி காமிக்கணும். இப்ப அறிஞர் பலர் முன்னிலையில 100 செயல்களை செஞ்சு காமிக்கிறாங்க. 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் என்ன பண்ணிருக்காங்க? இடலாக்குடியில மணி மண்டபமும் பள்ளியும் அமைச்சிருக்காங்க. இவருடைய நினைவை போற்றும் வகையில இடலாக்குடியில மணி மண்டபமும் பள்ளியும் அமைச்சிருக்காங்க. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இவருடைய அனைத்து நூல்களும் என்ன பண்ணிருக்காங்க? நாட்டுடைமையாக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரியுதா? இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. சதாவதானி அப்படின்ற கலையில சிறந்து விளங்கினது யாருன்னா செய்குதம்பி பாவலர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலேயே செயல் ஏற்றக்கூடிய திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்துல அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயலை செஞ்சு காட்டி சதாவதானி அப்படின்ற ஒரு பாராட்ட பெற்றவர். இவருடைய நினைவை போற்றும் வகையில இடலாக்குடியில மணி மண்டபம் அமைச்சிருக்காங்க. இவரது அனைத்து நூல்களும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அடுத்து நம்ம திருவிளையாடற் புராணம் அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது திருவிளையாடற் புராணம். யார் இயற்றிருக்கா அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். யார் இயற்றிருக்கா? பரஞ்சோதி முனிவர் இயற்றிருக்காரு. ஓகே, அதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். திருவிளையாடற் புராணம் யார் இயற்றிருக்கா அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? யார் இயற்றிருக்கா? பரஞ்சோதி முனிவர் தான் இயற்றிருக்காரு. பாருங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். படிச்சவன் எங்க போனாலுமே அவனுக்கு சிறப்பு இருக்கும். உண்மையா இல்லையா? போன கிளாஸ்லயும் போன வகுப்புலையும் அதான் பார்த்தோம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி படிச்சவனுக்கு எங்க போனாலுமே சிறப்பு இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் போற வழியில அவனுக்கு சாப்பாடே தேவை கிடையாது. ஆற்றுணா, அப்ப அவனுக்கு போகும்போது அந்த சாப்பாடு தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அவன் படிச்சவன் எங்க போனாலும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். உண்மைதானே? படிச்சவனுக்கு எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும், எங்க போனாலும் மரியாதை கிடைக்கும்.
கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் சிறப்பு தான். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? எங்க போனாலுமே அவங்களுக்கு சிறப்பு தான். அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். தமிழ் கூறும் நல்லுலகம். அரசரும் புலவரும் கவரி வீசுவார். அரசர் என்ன பண்ணுவாராம்? புலவருக்கு கவரி வீசுவாராம். அரசர் புலவருக்கு கவரி வீசுவாராம். யார் வந்து யாருக்கு கவரி வீசுவாங்களாம்? அரசர் புலவருக்கு கவரி வீசுவாராம். அரசர் மன்னர். சரிங்களா? மன்னர் அப்படின்ற ஒரு நாட்டுடைய மன்னர். ஒரு நாட்டுடைய மன்னர் இன்னொரு புலவருக்கு விசிறி எடுத்து விசிறி விடுவாங்களாம். நினைச்சு பாருங்களேன். மன்னர் எவ்வளவு அகங்காரமா இருப்பாங்க, எவ்வளவு ஆணவமா இருப்பாங்க, எவ்வளவு செருக்கோட இருப்பாங்க. நான் இந்த நாட்டுடைய மன்னன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு செருக்கோட இருப்பாங்க. மற்றவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வந்து பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றத காட்டிப்பாங்க. இப்போ 23ஆம் புலிகேசிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? அவனை கொண்டு பாதாள சிலையில் அடையுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபமா இருக்கிறது, நான் தான் எல்லாமே, நான் தான் அப்படின்ற அகங்காரத்தோட இருப்பாங்க மன்னர் யூஸ்வலாவே. சரிங்களா? அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அந்த இருக்கக்கூடிய அரசருமே புலவருக்கு விசிறி விடுவாங்களாம். அந்த இருக்கக்கூடிய மயில் தோகையை வச்சு விசிறி விடுவாங்களாம். அப்ப நினைச்சு பாருங்க, இப்ப எந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. அப்ப கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். படிச்சவனுக்கு எங்க போனாலுமே சிறப்பு தான். இப்போ நீங்களே படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க. சரிங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சிறப்பு தான், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் சிறப்பு தான், டெல்லிக்கு போனாலும் சிறப்பு தான், எங்க போனாலும் சிறப்பு தான். உங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்ஸ்டபிள் கூடவே வருவாங்க, துப்பாக்கி ஏந்தி வருவாங்க. ஏன்னா நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தனியாக ஜீப் கொடுப்பாங்க, உங்களுக்கு தனியாக கார் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவார். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவார். அரசர் ஒரு மன்னன் புலவருக்கு விசிறி விடுவாராம். பாருங்க எந்த அளவுக்கு. அப்ப படிச்சவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. புலவர்னா படிச்சவங்க, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க, 4 தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கண்ணு கெட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த நிலங்கள் இருக்கும். இவருபடியே வருவார். இவருபடியே வந்துட்டு என்ன பண்ணுவாராம்? புலவர் அழைச்சிட்டு வருவாராம். புலவர் வந்து நல்லபடியாக அவருக்கு செயலி ஏற்றி கொடுத்துருக்காரு, அவரை பற்றி புகழ்ந்து பாடினார் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாமரம் தெரியுதுல, அது வரையும் உன்னால உண்மை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ கண்ணு கெட்டிய தூரம் வரை, அவன் கண்ணு கெட்டின தூரம் வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்கே ஒரு மாமரம் இல்லை புளிய மரம் இருக்கு. எட்டிக்கேந்து பார்க்கும்போது அது தெரியுது நமக்கு அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு. அந்த மரம் வரையும் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் உன்னோடது அப்படின்னு கொடுத்துட்டு வரான். அதனால கண்ணு கெட்டிய திசை வரை தெரியக்கூடிய நிலங்களை அவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வர். இந்தாப்பா வச்சுக்க, நிலத்தை வச்சுக்க, உனக்கு இதெல்லாம் உன்னுடைய சொத்துனுமே அப்படின்னு கொடை கொடுத்து மகிழ்வர். இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன். பாருங்க, இறைவன் கூட அறிவு யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் இருப்பாங்களாம். இறைவன் கூட அறிவு யாருகிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் இருப்பாங்களாம். அப்போ அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், இறைவனும் அறிவை போற்றுபவன், இறைவனும் அறிவை போற்றுபவன். இறைவனும் படிச்சவனை தான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல போட்டுறாரு. இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவா இருக்கக்கூடியவர். சரிங்களா? அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன், புலவருடைய அறிவு பெருமையை உணர்த்துபவன் அப்படின்றத அழகா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது எனக்கு படிக்கும்போது நுழையும் முன்னே வந்து அழகா இருக்குது. இதனுடைய கதையை நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் இந்த கதை, கவனிங்க. இதுல இருக்கக்கூடிய காண்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பெரும்பிரிவு. படலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உட்பிரிவு. சரிங்களா? காண்டம் அப்படின்றது பெரும்பிரிவு, படலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உட்பிரிவு. படலம் அப்படின்றது என்ன? அது உட்பிரிவு. சரிங்களா? அப்ப திரு ஆலவாய் காண்டம், அந்த 3வது இருக்கக்கூடியது, அந்த 3வது காண்டமா இருக்கக்கூடிய திரு ஆலவாய் காண்டம், அந்த பகுதியில தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த செய்யுள் பகுதி அப்படின்றது இருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் 56வது படலம். சரிங்களா? அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். பிணக்கு அப்படின்னா சிறு சண்டை. இடைக்காடனுக்கும் குலேச பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கும் நடந்த அந்த பிணக்குனா ஒரு சிறு சண்டை, சிறு பிளவு, சிறு சண்டை, அதை வந்து சரி செய்யற மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு கதை. சரிங்களா? ஓகே. நிறைய திருவிளையாடற் புராணம் பார்த்துருப்போம். ஆனா அதுல வந்து விரிவும் சிறப்பும் கொண்டது யாது அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் விரிவும் சிறப்பும் கொண்டது. நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. என்னென்ன சார் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க,
நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து நம்ம பாடலுக்குள்ள போவோம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவன் யார் அப்படின்னா இந்த குலேச பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்லா மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு கழுத்துல பாத்தீங்கன்னா வேப்ப மாலை அணிந்திருக்கக்கூடியவன் தான் யார் அப்படின்னா இந்த குலேச பாண்டியன். குலேச பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். அவன் பாத்தீங்க அப்படின்னா வெறுமனையா மன்னனா மட்டும் இருக்குல்ல, அவனுக்கு தமிழும் சூப்பரா தெரியும். தமிழ் அவனுக்கு எக்ஸலண்டா தெரியும். ஏன்னா பாண்டியர்களாலே கொஞ்சம் தமிழ் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புலமையில சிறந்து விளங்கியிருக்கான். தமிழ் புலமையில என்ன பண்ணியிருக்கான்? சிறந்து விளங்கியிருக்கான். யாரு? குலேச பாண்டியன். கபிலருடைய நண்பர் யாரு அப்படின்னா இடைக்காடனார். கபிலருடைய நண்பர். கபிலர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், குறிஞ்சிப்பாட்டை இயற்றினவர், அவரும் புலவர் தான். அப்ப கபிலருடைய நண்பர் அவரு யாரு அப்படின்னா ஒரு புலவர். யார் அப்படின்னா இடைக்காட்டனார். இவர் தான் அந்த உட்கார்ந்துருக்காருல, இந்த சேர்ல உட்கார்ந்துருக்காருல, இவர் தான் யார் அப்படின்னா இடைக்காடனார். அவர் தான் யாரு? இடைக்காடனார் என்னும் புலவர். தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் அவரை அவமதித்தான். அதாவது கபிலருடைய நண்பர் இடைக்காடனார் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த குலேச பாண்டியன்ட்ட வந்து பாட்டு பாடி காமிக்கிறார். என்ன பண்ணி காமிக்கிறாரு? பாட்டு பாடி காமிக்கிறார். ஒரு பாட்டு. மன்னா, மன்ன மாதிரி யாருமே இல்லை மன்னா, இங்க நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா மன்னா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு? இவரு வந்து இவரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. அப்படி பாட்டு பாடும்போது என்ன பண்ணணும்? இப்போ சும்மா வந்து ஒருத்தவங்கள்ட்ட நீங்க போய் பேசுறீங்கனாலே அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் வந்து உங்களை பத்தி பாட்டு பாடி காமிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னாச்சும் சொல்லணும். எதுவுமே சொல்லாம கண்டுக்காம நீங்க அப்படி தலையெல்லாம் ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு என்னடா அது நம்ம பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறோம், கண்டுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு தோணுமா தோணாதா? அந்த மாதிரி இடைக்காடனார் குலேச பாண்டியன்ட்ட பாட்டு பாட வராரு. இடைக்காடனார் குலேச பாண்டியன்ட்ட பாட்டு பாட வராரு. தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் அவனை அவமதிச்சிட்டார். கண்டுக்கவே இல்லை. ஒரே ஷேம் ஆயிடுச்சு இடைக்காடனாருக்கு. என்னடா இது, நம்ம வந்து எப்படியா பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்படியே பாட்டெல்லாம் பாடி எப்படியாச்சும் இவர்கிட்ட பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம். இவர் என்னடா இந்த மாதிரி சொல்றாரு? ஊர்லயே வந்து பெரிய மன்னர், பெரிய ஆளு குலேச பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, குசேல பாண்டியன்னு சொல்லுவாங்க. குலேச பாண்டியன் அது குசேல பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஆனா புக்கில் பாத்தீங்கன்னா குலேச பாண்டியன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளு அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டோம். வந்து பாட்டு பாடினா கண்டுக்க கூட மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரே ஷேம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாரு. யாரு ஃபீல் பண்றது? இடைக்காடனார் ஃபீல் பண்றாரு. சரிங்களா? பாருங்க. மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். சும்மா இருப்பாரா? கடுப்பாகி போய் என்ன பண்றாருன்னா இறைவன்கிட்ட போயிடுறாரு. யாருக்கிட்ட போறது? இறைவன்கிட்ட போய் வந்து சொல்லிடுறாரு, இறைவா நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு போனேன், பாட்டு எடுத்துட்டு போனேன், அழகா சூப்பரா வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டு போனேன். நான் பாட்டு பாடுறேன், எனக்கு கண்டுக்கவே இல்லை, எனக்கா மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாரு? போய் இறைவன்கிட்ட சொல்றாரு. மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மன்னன் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு வட திரு ஆலவாயில் சென்று தங்கிறார். அதாவது மன்னன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டார். குலேச பாண்டியன் மன்னன். சரிங்களா? மன்னன் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணாரு? இவர் பாட்டு பாடினதுக்கு ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நிறைய பொண்ணு பொருள் கொடுக்கலனா கூட கொஞ்சோண்டு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? அனுப்பியிருக்கலாம். நல்லா இல்லைனா கூட, இந்த பாட்டு நல்லா இல்லைனா கூட ஏதோ கொஞ்சம் பொருள்களை சொல்லி கொடுத்து சைட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவமதிச்சது தப்பா இல்லையா? அவமதிச்சது தப்பு. அப்படி பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்க கூடாது. அப்போ இறைவன் என்ன பண்றாருன்னா ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இறைவன் என்ன பண்றாரு? குலேச பாண்டியனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா? அப்போ இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா கடம்பவன கோவிலை விட்டு நீங்கிறார். ஆக்சுவலா கடம்பவன கோவில் அப்படின்றது குலேச பாண்டியன் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. அந்த கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்குறார். வட திரு ஆலவாயில் அங்க போய் தங்குறார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொருள்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார். அப்போ இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொருள்தருளுமாறு, இப்பதான் தெரியுது, ஐயையோ நம்ம இடைக்காடனார அவமதிச்சது தப்பாயிடுச்சு, நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு? சரி நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு என்ன பண்றாரு? மறுபடியும் அவரை கூப்பிட்டு அவரை பொண்ணு இருக்கையில் அமர வச்சு அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பி விடுறாரு. எப்படி இந்த கதை வருதுன்னு புரியுதுங்களா? அப்போ இடைக்காடனார் வந்து ஒரு பாட்டு பாட வராரு. அப்போ குலேச பாண்டியன் பாட்டு பாடுறத வந்து கொஞ்சம் ஏத்துக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ கொஞ்சம் ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம். சரி நல்லா இருக்குதுங்க, இதுவும் கூட நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா கண்டுக்காம இருந்தாரு. என்ன பண்ணாரு? கண்டுக்காம இருந்ததுனால இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா
குலேச பாண்டியனுக்கு ஒரு பாடத்தை போடணுன்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. சரிங்களா? ஓகே, அதுதான் இந்த ஒரு கதை. இந்த கதையை இப்ப நம்ம பார்ப்போம். இடைக்காடனார் மண்ணின் அவையில் கவிதை படித்தல். இடைக்காடனார் மண்ணின் அவையில் கவிதை படித்தல். இடைக்காடனார் மன்னனுடைய அவையில போய் கவிதை படிக்கிறார். இடைக்காடனார் என்ன பண்றாரு? மன்னனுடைய அவையில போய் கவிதை படைக்கிறார். எப்படி படைக்கிறார்னு பாருங்க. கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீந்தேன் வலிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். என்ன சார் சொல்றாங்க? கழிந்த பெரும் கேள்வியினான். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் அப்படின்னு அர்த்தம். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், நூல்களில் சிறந்தவன், நூல்களில் அதிகமாக அறிந்தவன் அப்படின்றது பொருள். கழிந்த பெரும் கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், நல்ல நூல்கள்ல நல்லா சிறந்தவன் அப்படின்றது பொருள். நூல்கள்ல நல்லா சிறந்தவன் அப்படின்றது பொருள். அந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி குலேச பாண்டியன் ஒரு மன்னன் இருக்கான், அவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நல்லா வந்து சிறந்து விளங்கக்கூடியவர். தமிழ் அவருக்கு அத்துப்படி, அப்படியே பாத்தீங்கன்னா லெஃப்ட் போய் ரைட் வந்துருவார். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றது ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இது யாரு கேட்கறது அப்படின்னா நம்மளுடைய இடைக்காடனார் கேட்கறாரு, காது கொடுத்து கேட்கிறாரு. ஓ அப்படியா, சரி போய் ஒரு பாட்டை கிட்ட பாடி நம்ம ஒரு பரிசு பொருட்களை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்றாரு? பிளான் பண்றாரு. கழிந்த பெரும் கேள்வியினான், கேள்வியினான்னா நூல் வல்லான் அப்படின்றத கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால். கபிலன் அப்படின்னா கபிலர். சரிங்களா? தன்பால் பொழிந்த காதல் மிக கேண்மையினான். கேண்மைனா நட்பு. சரிங்களா? கேண்மைனா நட்பு. அந்த நட்புனால பாத்தீங்க அப்படின்னா கபிலரும் இடைக்காடனாரும் நண்பர், ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஸ்கூல்ல இருப்பீங்களா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ். யாரும்? கபிலரும் இடைக்காடனாரும். கபிலரும் இடைக்காடனாரும். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான். கேண்மைனா நட்பு, நட்பு இருக்கக்கூடியவன். சரியா? இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு. பணுவல்னா நூல்னு அர்த்தம். இது கேட்ட உடனே இது வந்து யாரு கேட்கறது? இந்த இடத்துல யாருப்பா கேட்கிறது? இந்த விஷயத்த யார் கேட்கறது? யார் கேட்டாங்க இந்த இடத்துல? இடைக்காடனார் கேட்டாரு. கபிலர் சொல்றாரு, கபிலரும் சொல்றாரு, ஊர் மக்களும் பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம வந்து சூப்பரா கவிதை ஏற்றுவோம், நம்மளும் போய் கவிதை ஏற்றி பார்ப்போம். ஏற்றி பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்றாரு? இவரும் கிளம்புறாரு. சரிங்களா? அப்ப கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் முடிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீந்தேன். அதாவது தேன் ஒழுகக்கூடிய அந்த வேப்ப மலர் மாலை. தேன் ஒழுகக்கூடிய அந்த வேப்ப மலர் மாலை. அந்த வேப்ப மாலை பார்த்தீங்கன்னா தேன் ஒழுகுமா, அதுல தேன் ஒழுகுமா. அந்த வேப்ப மாலையை அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு நூலோடு மூறி தேம்தேன் வலிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தானால். அந்த இருக்கக்கூடிய நூலை என்ன பண்றாரு அப்படின்னா எடுத்து வாசிக்கிறார். இந்த நூலை என்ன பண்றாரு? எடுத்து வாசிக்கிறார். அழகா வாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி மன்னா, உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்லை மன்னா அப்படி எப்படின்னு என்ன பண்றாரு? அந்த நூலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நூலை எடுத்து என்ன பண்றாரு? வாசிக்க ஆரம்பிக்கிறார். யாரு வாசிக்க ஆரம்பிக்கிறது? இடைக்காடனார் வாசிக்க ஆரம்பிக்கிறார். யாரை பார்த்து? குலேச பாண்டியனை பார்த்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீம்தேன் ஒளிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து பணுவலோடு வாசித்தானால் அப்படின்றத பாடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க? பாடுறாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடி அவரை வந்து இந்த மாதிரி பாடுறாரு. சரி, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா என்ன பண்றாருன்னு திருப்பி புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன பண்றாரு? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் இவரு அப்படி அப்படின்னு கேட்டு ஏதாவது தெரிஞ்சவொடனே என்ன பண்றாரு? இந்த மாதிரி போய் பாட்டு பாடலான்னு போறாரு. பாட்டு பாடலான்னு போறப்போ அவருடைய போய் பாட்டு பாடி காமிக்கிறாரு. ஆனா அவமதிக்கிறாரு. ஓகேவா? ஓகே. உரைப்பணுவல் வாசித்தானால். சரிங்களா? மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். இவர் இந்த மாதிரி பாட்டு பாடினோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே நல்லா இருக்குப்பா இல்ல நல்லா இல்லப்பான்னு ஏதாச்சும் சொல்லணும். இந்த பாட்டு பாருங்க. குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கேட்ட கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் என்னும் புலவர். கலைகளை முழுதும் உணர்ந்த நண்பர் கபிலரின் மேல் அன்பு கொண்ட புலவர் மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்ப மாலை அணிந்த பாண்டியன் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். அப்ப என்ன பண்றாரு? போயிட்டு அந்த பாட்டை பாடுறாரு. சரிங்களா? இது முதல் பாட்டுக்கான பொருள். இரண்டாவது பாடல் பாருங்க. மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். பாட்டு பாடணுனே அவர் கண்டுக்கவே இல்லை, ஒரு தலையை கூட அசைக்கல, அப்படியே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாரு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு என்ன பண்ற?
தலையை கூட ஆட்டல, அப்படியே சைலண்டா அப்படின்னு என்ன பண்றாரு, அலட்சியமா பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. யாரு? குலேச பாண்டியன். இது யாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இடைக்காடனாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இடைக்காடனாருக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு, ஒரே அவமானம் ஆயிடுச்சு. என்னடா இது, பாட்டு பாடி வந்து எப்படியாச்சும் பரிசு பொருட்கள் வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு கடுப்பாகி இறைவன்கிட்ட போய் சொல்றாரு, சந்திதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே. போய் என்ன பண்றாரு, டைரக்டா போய் இறைவனை போய் இந்த மாதிரி என்ன பண்றாரு, உழுவுறாரு காலில். இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு, போயிட்டு இறைவனுடைய காலில் விழுவுறாரு. எதை பத்தி யோசிக்காம இறைவனுடைய காலில் போய் என்ன பண்றாரு, இந்த மாதிரி விழுவுறாரு. இந்த மாதிரி விழுவுறாரு. சந்திதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, உனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். இறைவன்கிட்ட போய் சொல்றாரு, தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, திரு ஆளவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்குவுடன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன், அவமதித்தான் சிறிது முடித்துளக்கான் ஆகி. அதாவது சந்திதியில் வீழ்ந்து எழுந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இறைவன் முன்னாடி போய் உழுவுறாரு. யாரு? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைக்காடனார் போய் இறைவனுக்கு முன்னாடி கீழே உளுந்து எந்திரிச்சு, தமிழறியும் பெருமானே, உனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், உனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதி போன்றவனே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, தன்னை சார்ந்தோர் இருக்கக்கூடிய நிறைய நிதியை கொடுப்பவனே, திரு ஆளவாயிலுடைய நாயகனே, திரு ஆளவாயில் இருக்கக்கூடிய நாயகனே, திரு ஆளவாயில் இருக்கக்கூடிய நாயகனே, நகுதார் வேம்பன், வேம்பன்னா அந்த வேப்பமலை மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த குலேச பாண்டியன் மன்னன், பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும், அவனுக்கு பொன்னிதி போல், அவன்கிட்ட நிறைய சொத்து இருக்கிற மாதிரி அவன்கிட்ட நிறைய அறிவு இருக்கு அப்படின்றதையும் நான் கேட்டேன். கல்வியும் மிக்கு உளன் என புகழ கேட்டு, நிறைய அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். மிக்கு உளன் என்று புகழ கேட்டு எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி அவன்கிட்ட எந்த அளவுக்கு வந்து சொத்து இருக்கோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட கல்வி அறிவும் அதிகமா இருக்கு, அவன்கிட்ட தமிழ் அறிவு அதிகமா இருக்கு என்று கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன். நான் என்ன பண்ணேன்னா போய் ஒரு பாட்டு பாடினேன். சூப்பரா என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பாட்டு பாடினேன். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு, சிறிதி முடித்துளக்கான் ஆகி, கண்டுக்கவே இல்லை, தலையை கூட ஆட்டலை, கண்டுக்கவே இல்லை. ஒரே எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ஒரே கடுப்பாயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாரு இவரு சொல்றாரு, சந்திதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, திரு ஆளவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன்னதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்குவுளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன், அவமதித்தான் சிறிது முடித்துளக்கான் ஆகி, அவமதித்தான் சிறிது முடித்துளக்கான் ஆகி. தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம், முடி அப்படின்னா தலைன்னு அர்த்தம், சரிங்களா? தார் அப்படின்னா மாலை, சரிங்களா? தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம், முடி அப்படின்னா தலைன்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, இரண்டாவது பாடலுக்கான பொருள் பார்ப்போமா? பாருங்க, இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே, அடியாருக்கு நல்நிதி போன்றவனே, திரு ஆளவாயில் உரையும் இறைவனே, அழகிய வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன், அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையை அசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார். நான் இந்த மாதிரி என்ன பண்ணேன், எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக நான் போனேன். தமிழறியும் பெருமானே, இறைவனுடைய காலில் விழுந்து எந்திரிக்கிறாரு, தமிழறியும் பெருமானே, அடியாருக்கு நல்நிதி போன்றவனே, திரு ஆளவாயில் இருக்கக்கூடிய இறைவனே, வேப்பமலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய இறைவன்ட்ட நான் போய் பாட்டு பாடினேன். அவன் எனக்கு கண்டுக்கவே இல்லை, ஒரே எனக்கு கடுப்பாயிடுச்சு, ஒரே டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி அவர் பண்ணது அப்படின்னு என்ன பண்றாரு, போயிட்டு இறைவன்ட்ட போட்டு கொடுத்துறாரு. இறைவன்ட்ட என்ன பண்றாரு, போட்டு கொடுக்குறாரு. இது ரெண்டாவது பாடல். மூணாவது பாடல் பாருங்க, என்னை இகழ்ந்தானோ சொல் வடிவாய் நின்று இடம் பெரியா இமையப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என தனக்கு யாது என்ன, உன்னை பொழிந்து இடைக்காடன் தனியா முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்னவுரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்ன சார் அர்த்தம்? என்னை இகழ்ந்தானோ, என்னையா அவமதிச்சான், குலேச பாண்டியன் என்னையா அவமதிச்சான், என்ன அவமதிக்கல. சொல் வடிவாய் உன்னுடைய இடம் பெரியா, உனக்கு பக்கத்துல இருக்கால உன்னுடைய இருக்கக்கூடிய இமயப்பாவை, உன்னுடைய பார்வதி தேவி, சிவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பார்வதி தேவி உன்னையும் அவங்களையும் தான் இகழ்ந்தான்னு போட்டு கொடுத்துட்டாரு. அவன் என்ன அவமதிக்கல, உங்க ரெண்டு பேரையும் தான் அவமதிச்சாரு. என்ன அவமதிச்சதா அது அர்த்தம் கிடையாது, உங்களை அவமதிச்சதா அர்த்தம் அப்படின்னு அவன் என்ன பண்றாரு, போட்டு கொடுத்துறாரு. போட்டு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு இடைக்காடனார், சரியா? ஏற்கனவே வேற புலவர்கிட்ட வேற வச்சுக்க கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா போட்டு கொடுத்தாரு. என்ன இகழ்ந்தானோ சொல் வடிவாய் நின்ற இடம்பெரியா இமையப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என தனக்கு யாது என, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன அப்படின்றாரு. முன்னை பொழிந்து இடைக்காடன் தனியா முனிவு இருப்ப முந்தி சென்றான். முனிவுனா சினம், ஒரு கோபத்தோட சொல்றாரு. அவர் என்ன இகழ்ந்தானோ உன்னதான் இகழ்ந்தாரு,
உனக்கு இடப்புறமா இருக்கக்கூடிய உன்னுடைய இடம்பெரியா இமயப்பாவி அவங்களையும் தான் இகழ்ந்தாரு அப்படின்னு என்ன பண்றாரு, போட்டு கொடுத்துட்றாரு. எனக்கு என்ன அப்படின்னு என்ன பண்றாரு, போட்டு கொடுத்துறாரு. அப்போ தனியா முடிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்சபையின் ஊறுபாடு என உரைப்பு அருளின் மூர்த்தி. அவர் இந்த மாதிரி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வார்த்தைகள் இறைவனுடைய செவியில பாத்தீங்கன்னா ஒரு வேற்படை அம்பு போய் பாஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாயுது இறைவனுடைய காதுல. சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது 3வது பாடல் பாருங்க. இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை, பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் இருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். கோபமா சொல்லிடுறாரு. என்ன பண்றாரு, கோபமா சொல்லிடுறாரு. அவர் என்னை இகழல, உன்னை இகழ்ந்தாரு, உனக்கு இடப்புறத்துல விட்டிருக்கக்கூடிய உன்னுடைய பார்வதி தேவியும் தான் இகழ்ந்தாரு அப்படின்னு என்ன பண்றாரு, போட்டு கொடுத்துறாரு. போட்டு கொடுத்த உடனே இறைவனுக்கு கடுப்பாமா ஆவாதா, இறைவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிரும். சரியா, சொல் அந்த சொற்கக்கூடிய சொல்ல இருந்து வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. அந்த வார்த்தை வந்து எப்படி இருந்துச்சா, இறைவனுடைய திருச்செவியில போய் தச்சா மாதிரி இருந்துச்சான் அந்த வார்த்தை. சரிங்களா, இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். இறைவன் என்ன பண்றாரு, கோச்சிக்கிட்டு கோவிலை விட்டு போறாரு. குலேச பாண்டியன் அப்படி தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு கோவிலை விட்டு நீங்கிறார். எப்படி நீங்கிறாருன்னு பாருங்க. போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை புளியுமாறு. அகத்துவகைனா மன மகிழ்ச்சி. அப்போ போன இடைக்காடனுக்கும் கோச்சிக்கிட்டு போயிட்டது யாரு, இடைக்காடனார். கோபமா பேசிட்டு போனது யாரு, இடைக்காடனார். இடைக்காடனாருக்கும் கபிலருக்கும் மனசு மகிழ்ச்சி கொடுக்கணும். அப்போ அகத்துவகை மன மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஞானமாகியதன் லிங்க உருவம் மறைத்து, ஞானமா இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்க உருவம் அதை மறைச்சிக்கிட்டு உமையாம் நங்கையோடும், அதாவது லிங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய மனைவியான உமையாம் தன்னுடைய பார்வதி தேவியை மறைச்சிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, வானவர்தம் பிரான் எழுந்து புறம் போய்ந்தன் கோவிலை நீர் வடபால் வையான நதி தென்பாலூர் ஆலயம் கண்டு அங்கே நிதி அமர்ந்தான். அதாவது இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி குலேச பாண்டியன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. குலேச பாண்டியன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுறாரு. அந்த இடத்த விட்டு என்ன பண்றாரு, சேஞ்ச் ஆயிடுறாரு. இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தா கரெக்ட் கிடையாது அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு சேஞ்ச் ஆகுறாரு. யாரு சேஞ்ச் ஆகுறது, இறைவன். சரிங்களா, எந்த இடத்துக்கு போறாரு, வைகை நதிக்கு நீர் வடக்க, அதுக்கு சவுத்து. சரிங்களா, இப்ப பாருங்க 4வது பாடல உங்களுக்கு சொல்லுவாங்க. கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பனாகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். அப்ப 2 பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கணும், மனசு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா மன்னனை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி ஆகணும், மன்னனை கொஞ்சம் அலைய விட்டாகணும். சரியா, அப்ப அதனால இறைவன் என்ன பண்றாரு, மன மகிழ்ச்சி கொடுக்கணுன்றதுக்காக ஞானமாகிய தம்முடைய லிங்க உருவத்தை மறைக்கிறார். சிவன் தானே, தன்னுடைய லிங்க உருவத்தை மறைச்சுக்கிறார். மறைச்சிட்டு உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே, உமாதேவியாரோடு திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்க, நேரா வடக்க, அந்த வடக்க பாத்தீங்கன்னா வைகை ஆறு, நேர பாத்தீங்கன்னா வைகை ஆறு. சரிங்களா, அதுக்கு தென்பக்கம் அங்க போய் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு கோவிலை வந்து உருவாக்கி அங்க போய் என்ன பண்றாருன்னா உட்கார ஆரம்பிச்சிடறாரு. அங்க ஒரு கோவில் உருவாக்கி என்ன பண்றாரு இறைவன், அங்க போய் உட்கார ஆரம்பிச்சிடறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, உட்கார ஆரம்பிச்சிடறாரு. கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய கபிலருக்கும் மன மகிழ்ச்சி உண்டாக்கணுன்றதுக்காக ஞானமாகி தன்னுடைய லிங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்க இருக்கக்கூடிய வைகை ஆற்றுடைய தென் பக்கத்துல போயிட்டு ஒரு திருக்கோவிலை ஆக்கி என்ன பண்றாரு, அங்கு போயிட்டு அமர்ந்துடுறாரு. யார் அமர்றது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவன். சரிங்களா, இது 4வது பாடலுக்கான பொருள். சரிங்களா, கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். இப்போ வந்து மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல, மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா இறைவனை ஆளக்கானோம், இறைவன் நம்ம கூட தானடா இருந்தாரு, எங்கடா இறைவன் போனாரு, நம்மளுடைய பகுதியில தானே இறைவன் இருந்தாரு, ஆளையே காணுமே அப்படின்னு வந்து இவனுக்கு டவுட்டு, மன்னனுக்கு டவுட்டு. இறைவனை ஆளக்கானோம் என்னாச்சு அப்படின்னு போட்டதை போயிட்டு கேட்கறான். யார்கிட்ட போய் கேட்கறான், இறைவன்கிட்ட போயிட்டு கேட்கறான். யாரு, மன்னன் குலேச பாண்டியன் போய் கேட்கறான். சரி, எப்படி கேட்கறான்னு பாருங்க. அல்லது என் தமரால் என் பகைஞரால் என் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு என் தமிழ்நாட்டில் ஏதிற்றலோ. அல்லதை என் தமரால், என்னுடைய தமர்னா உறவினர்னு அர்த்தம், என்னுடைய உறவினர்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுதா இறைவா, இறைவன்கிட்ட போய் கேட்கிறார். இந்த இடத்துல ஒரு இறைவன், ஒரு மன்னன் எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல காமிப்பாங்க. ஒரு மன்னன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்றதையும் காமிப்பாங்க. அல்லது என் தமரால், தமர்னா உறவினர், என்னுடைய உறவினர்னால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுதா இறைவா, என்னுடைய உறவினர்னால, இல்ல என்னுடைய பகைஞர், என்னுடைய பகைவர்னால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுதா, இல்ல கல்வரால் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லை விலங்குகள்
விலங்கு ஆதிகளால் இடையூறு ஏற்பட்டதோ, அங்க இருக்கக்கூடிய எல்லை விலங்குகளால இந்த தமிழ்நாட்டுல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதா இறைவா? ஏன் இறைவா என்னுடைய இடத்த விட்டு வேற இடத்துல போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு என்ன பண்றாரு? இறைவன்ட்ட போய் கேட்கிறாரு. இறைவன்ட்ட கேட்கறாருன்னா இறைவன்ட்ட டைரக்டா பேசல. இவர் போய் நிக்கிறாரு, அப்படியே வானத்தை பார்த்து பேசுறாரு. வானத்துல இருந்து ஒளி வருது, ஒளியில அந்த சவுண்டு கேட்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, அங்க இருக்கக்கூடிய மறையவர், அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஓதக்கூடியவங்க, அங்க இருக்கக்கூடிய மறையவர் ஏதாச்சும் ஒழுக்கத்துல ஏதாச்சும் குன்றி போயிட்டாங்களா? இல்ல தவம் தர்மம் சுருங்கிட்டதோ, அந்த நாட்டுல தவம் ஏதாச்சும் மாறி போயிடுச்சா? இல்ல தர்மம் செய்யாம இருக்காங்களா மக்கள்? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, யானறியேன் எந்தாய் எந்தாய், எனக்கு தெரியல இறைவா, ப்ளீஸ் இறைவா வந்துரு இறைவா, மறுபடியும் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் இறைவா, எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் என்னுடைய இடத்த விட்டு நீ போனன்னு எனக்கு தெரியல இறைவா, நீ திரும்ப வந்துரு இறைவா, என்னால தனியா இருக்க முடியல அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா, இறைவன்ட்ட குலேச பாண்டியன் வேண்டான். இந்த மாதிரி தெரில எனக்கு இறைவா, நீ வந்துரு இறைவா, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆக்சுவலா எனக்கு தெரில, இன்ன வரையுமே தெரில. இடைக்காடுனால அவமதிச்சது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்ன்றது தெரியல. இதுக்கப்புறம் இறைவன் சொல்லும் போது தான் தெரியும். அது வரையும் தெரியாது. யாருக்கு தெரியாது? மன்னனுக்கு தெரியாது, குலேச பாண்டியனுக்கு தெரியாது, அது வரையும் தெரியாது. அல்லது என் தமரால், தமர்னா உறவினர், என்னுடைய உறவினர்களால உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா? என்னுடைய பகைவர்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா? இல்ல என்னுடைய கல்வர்னால பிரச்சனை வந்துச்சா? இல்ல அரிய காணத்து எல்லை விலங்குனால பிரச்சனை வந்துச்சா? இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா கேட்கிற. இல்ல தமிழ்நாட்டுல எழுதிட்டலோ, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சா? தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தொல்லை மறையவர் ஒழுக்கத்துல ஏதாச்சும் குன்றி போயிட்டாங்களோ? 15 minutes. ஓகே. அப்போ எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு ஏற்பட்டதோ, எல்லை விலங்கு ஆதிகளால இடையூறு ஏதாச்சும் ஏற்பட்டதோ, தமிழ்நாட்டில் எய்திற்றலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தொல்லை மறையவர் ஏதாச்சும் ஒழுக்கத்துல ஏதாச்சும் மாறி போயிட்டாங்களோ அப்படின்னு என்ன பண்றாரு? கேட்கிறாரு. தவம் தருமம் சுருங்கிட்டதோ, தவம் தருமம் ஏதாச்சும் சுருங்கி போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பிழைத்தனவோ, யானறியேன் எந்தாய் எந்தாய், எனக்கு தெரியல இறைவா, என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல இறைவா, ஹெல்ப் பண்ணு இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு? போயிட்டு இறைவன்ட்ட கேட்கிறாரு. சரிங்களா? யார் கேட்கறது? இருக்கக்கூடிய உங்களுடைய மன்னன். சரிங்களா? சரி, அப்ப 5வது பாடல் பாருங்க. இறைவனே, என்னால் என் படைகளால், என் பகைங்கரால், என்னுடைய கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் நாள் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, மறையவர் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க, அவங்க ஏதாச்சும் ஒழுக்கத்துல மாறி போயிட்டாங்களோ? தவமும் தர்மமும் சுருங்கியதோ, இல்லறமும் துறவரமும் தத்தும் நெறியில் இருந்து தவறினரோ, இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினரவோ, எமது தந்தையே யானறியேன் என்ற வேண்டினான் பாண்டிய மன்னன். எனக்கு எதுவுமே தெரியல இறைவா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இறைவா, இறைவா நீ வந்துரு இறைவா அப்படின்னு என்ன பண்றான்? போய் கேட்கறான். இறைவனுடைய பதில். ஓங்கு தன் பனிசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவும் அல்லேம் கண்டாய், ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை, காடன் செய்யுளை கந்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் இங்கு வந்தோம். நீபவனம்னா கடம்பவனம். நான் கடம்பவனத்தை விட்டு ஒரு நாள் நீங்கணும்னு நினைச்சது கிடையாது குலேச பாண்டியா. நீ பண்ண ஒரு தப்பு. நீயும் பெருசா எப்படி வரும் அப்படி ஒரு தப்பு பண்ணல. நீயும் பெருசா எந்த தப்பு பண்ணல. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. என்னன்னா, இடைக்காடனாருடைய பாடலை அவமதிச்ச. நீ அந்த ஒரு விஷயத்தினாலதான் என்ன பண்ண அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நான் நீங்கிட்டேன். அப்போ ஓங்குதன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லி. எனக்கு அந்த தன் பனைசூழ் நீபவனத்தை விட்டு ஒரு நாள் நான் போகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பகுதியை விட்டு நான் போகணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் போகணும்னு நினைச்சதும் கிடையாது. ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை, நீனும் வேற எந்த தப்பும் பண்ணல, நீயும் வேற எந்த தப்பும் பண்ணல. சரிங்களா? ஆனாலும் நீ என்ன பண்ண தெரியுமா? இடைக்காடனாருடைய செய்யுளை இகழ்ந்துட்ட. சரியா? அது மட்டும்தான் நீ செஞ்சது. இகழ்ந்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருணா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவன் மேல சிறிது அருள் வைத்திருந்தேன். அந்த அருள்னாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாரு? இந்த இடத்துல சொல்லிட்டாரு. சரிங்களா? ஓப்பன் டாக்கா அவருக்கு தெரிஞ்சிருச்சு எதனால இந்த இடத்துல வந்திருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. இறைவனுடைய பதில் அப்படின்றது இந்த இடத்துல வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பிழையை பொறுத்தருளுமாறு இறைவன்ட்ட வேண்டார். நான் எதுத்தனமா தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன் இறைவா, மன்னிச்சிருங்க இறைவா அப்படின்றத எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ, எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சுதானே. மீனவன்னா பாண்டிய மன்னன். பெண்ணினை பாகம் கொண்ட, பெண்ணை ஒரு சைடாக பாகம் கொண்ட இறைவனே, பரமயோகியே இறைவன் சிவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு
பெண்ணை கொண்டவர். பாதி பாதி என்ன சொல்லுவோம்னா பாதி ஆண் பாதி பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகியே. விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் மீனவன் கேட்டு, மீனவனா பாண்டிய மன்னன், சரி கேட்டு, வானவர் புண்ணியம் சிறியோர் குற்றம் பொறுப்பது பெரியோர் பெருமை அல்லவா? சிறியவங்களுடைய குற்றம் பொறுப்பது பெரியோருக்கு பெருமை அல்லவா? சிறியவங்க நான் எதுவும் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கிறது உங்களுடைய நல்ல குணம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பையன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஐயா, ஏதோ மன்னிச்சிருங்க, கொஞ்சம் சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, ஏத்தினான் இறைஞ்சுதானே, எண்ணி பெரியோருக்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சுதானே, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, விண்ணடை முடிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, எண்ணி பெரியாருக்கு ஏன்னா ஏத்தினான் இறைஞ்சுதானே அப்படின்னு என்ன பண்றாரு, பாண்டிய மன்னன் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. சரிங்களா, பாண்டிய மன்னன் இந்த மாதிரி ரிக்வஸ்டா கேட்கிறாரு, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா, அதுதான் அந்த 6வது பாடல். இறைவன் மன்னிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம், இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை, இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம். எனக்கும் பெருசா அவன் மேல தப்புலாம் தெரில, ஆனா நீ இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் வர போறேன், எனக்கும் வந்து வரணும்னு அவசியம் இல்லை, நீ அவருடைய பாடலை இகழ்ந்த, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. வானிலிருந்து ஒளித்த இறைவனுடைய சொற்கேட்டு பாண்டிய மன்னன் உமையை ஒரு பாகத்திற்கு கொண்ட மேலான பரம்பொருளே புண்ணியனே, சிறியோர்களின் குற்றம் பொறுப்பது பெரியோருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். நான் தெரியாதனமா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிரு இறைவா, நான் தெரியாதனமா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு இறைவா, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு, ரிக்வஸ்டா கேட்கிறாரு, இறைவன்ட்ட கேட்கிறாரு. ஏன்னா இறைவன் தன்னுடைய பகுதியில் இருக்கணும்ல, திடீர்னு இறைவன் இல்லை அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும், சரிங்களா, ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடியவர், இல்லைன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அதனால ரிக்வஸ்டா கேட்கிறாரு. சரிங்களா, ஓகே, அடுத்து 8வது பாடல் பாருங்க. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல், விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம், புதியோர் நிறை நிறை கும்ப கதலிகை புனைந்த மன்றல், கதிர்மணி மாட தம்பொர் சேக்கை மேற்கற்றோர் சூழ, மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. கவரி அப்படின்னா சாமரைன்னு அர்த்தம், கவரி அப்படின்னா சாமரை, சாமரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, கவரி மாவின் முடிவில் செய்த விசிறியாகி அரைச்சினம். சரிங்களா, கவரி மாவுடைய முடிவில் செய்த, முடியில செஞ்ச விசிறியாக அரைச்சினம், இந்த மாதிரி விசிறக்கூடியது. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீப, அது மாதிரி என்ன பண்றாருன்னா தன்னுடைய பொன் இருக்கையில அமைக்கிறாரு, சூப்பரா என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய கும்பம் வைக்கிறாரு, இந்த மாதிரி என்னென்னமோ என்ன பண்ணாரு டெக்கரேட் பண்றாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை என்ன பண்றாருன்னா சூப்பரா டெக்கரேட் பண்றாரு. டெக்கரேட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி அவருக்கு எப்படியாச்சும் வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்றத நினைக்கிறார். இதுதான் 8வது பாடல். சரிங்களா, 8வது பாடல் பாருங்க. 8வது பாடல். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் தாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது, அன்றலர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. சூப்பரா என்ன பண்றாங்க, ரெடி பண்றாங்க அந்த இடத்தையே. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டது, அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலங்களாக பூண்ட இடைக்காடனார் மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். அப்படியே ரெடி பண்ணி என்ன பண்றாரு, இறைவன் அங்க இருக்கக்கூடிய இடைக்காடனாரை கூப்பிட்டு அழகா அமர வைக்கிறார். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரே அதுதான். பாத்தீங்கன்னா நல்லா மாளிகையை நல்லா அலங்கரிச்சு எல்லாம் அந்த இருக்கக்கூடிய கவரிமா, அந்த இருக்கக்கூடிய அந்த மயில் இருக்கக்கூடிய அந்த விசிறி எடுக்கிறாங்க, விளக்கு கொளுத்துறாங்க, கும்பம் வைக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேங்காய் வைக்கிறாங்க, நிறைய பூவள்ளி போடுறாங்க, கழுத்தில் பார்த்தீங்கன்னா மாலை போடுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ன்றது அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் பண்ணி தன்னுடைய கையில் என்ன பண்ணுறது, பொன் இருக்குல்ல, இந்த பொன் அந்த நல்லா வந்து நிறையா இருக்கக்கூடிய அந்த பொன்னாலான அந்த கோல்டு காசு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசு, இதெல்லாம் என்ன பண்றாருன்னா ரெடி பண்றாரு. யாரு, குலேச பாண்டியன். அதுதான் 9வது பாடல் பாருங்க. புண்ணிய புலவீர் மன்னன் புலவரின் மன்னிப்பை வேண்டுதல். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்கை என பரவித்தான் தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நுவன்ற சொல்லாம் தண்ணி அமுதால் எங்க கோபத்தி தணிந்தது என்ன. நுவன்ற அப்படின்னா சொல்லிய என்னான ஆசைச்சொல். அதாவது புண்ணிய பலவீர், ஆக்சுவலா இறைவா நீ வந்து இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட சாரி மன்னா நீ எங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டு எங்கள்கிட்ட நீ சாரி கேட்டுட்ட, அதனால எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் எங்களுக்கு தணிஞ்சு போயிடுச்சு, நான் உங்க மேல கோபப்பட போறது இல்லை. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்டா வந்து எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க, இந்த அளவுக்கு அலங்கரித்து இந்த மாதிரி பொண்ணும் பொருளும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதனால வந்து உங்க மேல எங்களுக்கு கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை முடிக்கிறாங்க பாருங்க.
80வது பாடல். பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என பணிந்து வணங்கினான். அதாவது பாண்டியன் சொல்றான், பாண்டிய மன்னன், புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நான் தெரியாத்தனமா இடைக்காடனாருக்கு இந்த ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன். இருக்கக்கூடிய புலவர்கள் அவையில சொல்றாரு, புலவர்களே, தெரியாத்தனமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க. தெரியாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாத்தனமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க. பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நான் இடைக்காடனாருக்கு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன், அதனால அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியறிவுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். நீங்க இந்த மாதிரி பேசும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய மனசுல வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் போயிடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க மன்னா. ஏதோ வந்து 2 minutes 4 ஓகே, 1 minute ஓகே. அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நூல்வெளி அப்படின்றது பார்க்க போறோம். திருவிளையாடற் கதைகள் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வருது. அதுல வந்து எது முக்கியமா இருக்கக்கூடியதுன்னா பரஞ்சோதி முனிவர் இயற்றியதான் ரொம்பவே முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய 3 காண்டம் இருக்கு. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு. இதுல 64 படலங்கள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யத்தை சேர்ந்தவர். சரிங்களா? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பாத்தீங்க அப்படின்னா சிவபக்தி மிக்கவர், நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. வேதாரண்ய புராணம், திரு விளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 18 தந்தாதி அப்படின்ற மாதிரி நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஜெய் அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பரா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீட்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க் இதே மாதிரி வாங்கியிருக்காங்க. அடுத்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். பாய் பாய்.